المدرس سأشرح لكم هذا الدرس مرة أخرى الآن. I will explain to you this lesson one more time now. நான் உங்களுக்கு இந்த பாடத்தை இன்னொரு முறை நடத்துகிறேன். حرف الاستقبال أشرح فعل مضارع مرفوع بضم فاعل مستتر أنا لكم جار مجرور. I will explain to you what هذا مفعول به الدرس is بدل. I will explain to you this lesson مرة أخرى one more time. Where مرة ظرف أخرى إسناد الآن is ظرف. اسمعوا listen கேளுங்க from the verb سمع يسمع. اسمع is أمر form. اسمعوا أنتم اسمعوا plural form. فعل أمر مبني على حذف النون واو is the فاعل. فعل أمر مبني على حذف النون واو is the فاعل. هذا فاعل கேளுங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து சொல்கிறாங்க. الجملة الاسمية هي الجملة التي أولها اسم. جملة اسمية என்னன்னா it is a sentence whose first word is a noun. ஜும்லா என்னன்னா அந்த ஜும்லால முதல் வார்த்தை வந்து இஸ்மா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நஹ்வனா லைக் எக்ஸாம்பிள் அப்படின்னு அர்த்தம். السيارة جميلة. The car is beautiful. حامد مريض. حامد is sick. آمنة مجتهدة. آمنة is hardworking. وكل جملة من هذه الجمل أولها اسم. وكل جملة وكل جملة each and every sentences من هذه الجمل each sentence of these sentences இதில் கொடுக்கப்பட்ட சென்டென்ஸில் ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் அவ்வளுவா its first word ismun. ஸோ அவ்வளவு முப்ததா வஹுவ முதாஃப் ஹா முதாஃப் இலைஹி இஸ்முல் ஹபர் பிரித்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ்க்குள்ள முப்ததா ஹபர் கிடைக்கும். وهو المبتدا أولها اسم. the first word வந்து اسم وهو مبتدا المبتدا அது பேர் it is المبتدا. والاسم الثاني and the second noun هو الخبر. the second noun is الخبر. المبتدا والخبر مرفوعان. مبتدا خبر مرفوعان مرفوع they are مرفوع சொல்லுவோம் இல்லையா. இது சையாரத்தும் மர்ஃபூ ஜமீலத்தும் மர்ஃபூ. அப்போ அரபில மர்ஃபூன் ரெண்டுமே மர்ஃபூ தான் மர்ஃபூஆனி dual form. فهمتم? Did you understand? الطلاب نعم فهمناه جيدا. we understand it well. நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் யா உஸ்தாத் அப்படி சொல்கிறாங்க. நாம் ஹர்ஃபுல் ஜவாப் ஃபைல் ஃபேல் நான் ஃபாயில் ஹூ மஃபூல் பிஹி. ஹூ வந்து அந்த கான்செப்டை குறிக்குது. கான்செப்ட் அதனால ஹூ அந்த விஷயம் சொல்கிற விஷயம் அதை செய் இது தர்ஸ் பாடத்தை குறிக்குது. அதனால தான் இங்கே ஜெய்தன் இஸ்னாத். அப்பா சேஸ் ஆனால் அம்மா அஃபம் ஆனால் நம்ம ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எட். ஸோ அஃபம் ஃபெயில் மஜ்ஸூம் பிகாஸ் ஆஃப் லம்மா மாதிரி அதுவும் லம்மாவும் இருக்கும். எனக்கு இன்னும் புரியலன்னு சொல்கிறாரு. குல்த்த நீங்கள் சொன்னீங்க உஸ்தாத் இன்னல் முப்தத வல் ஹபர் இன்னும் வந்ததுனால முப்தத வல் ஹபர மர்ஃபூஆனி சொன்னீங்க. முப்தத ஹபர் மர்ஃபூஆனின்னு வமா மஅனா அல் மர்ஃபூ வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் மர்ஃபூ? மர்ஃபூனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. சுப்ஹானல்லாஹ் how beautifully explaining with your fashion. المدرس المرفوع والاسم الذي في آخره ضمة. المرفوع is noun in which the last letter will have dhamma. மர்ஃபூனா அது வந்து ஒரு இஸ்ம்ல அது கடைசி லெட்டரில் வந்து வந்துடும் தம்மா வந்துடும். எக்ஸாம்பிள் நஹுவ
அல் முதரிசு அல் கிதாபு அல் பாபு. அப்பாஸ் சேஸ் அல் ஆன ஃபஹிம்து. இப்போ எனக்கு புரிஞ்சு. Now I understood. அம்மல் ஜும்லத்துல் ஃபஅலி அம்மா வந்திருக்கு. இப்போ என்ன வந்துடும்? ஃபா வந்துடும். முன்னாடியே படிச்சிருக்கோம். ஃபா will be added in the khabar. When amma is used, என்ன செஞ்சிடும்? எஸ் சொல்லுங்க ஜி. என்ன தம்பி? முதலில் சொன்னார்ல ஜும்லா இஸ்மியானா சாரி மர்ஃபூனா என்னன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நஹுவ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்காது. என்னன்னு நஹுவனா எக்ஸாம்பிள் லைக் நஹுவ. ஓகே. நஹு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவோம், மிஸ்டர் சொல்லுவோம், மிசால் சொல்லுவோம். அது மாதிரி வந்து நஹுவனா எக்ஸாம்பிள் லைக் அந்த மர்ஃபூ பத்தி சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா அல் முதரிசு அல் கிதாபு, தட் இஸ் அல் முதரிசு அல் கிதாபு அல் பாபு, அதெல்லாம் கடைசியில். ஓகே ஓகே ஓகே. அம்மல் ஜும்லத்துல் ஃபஅலியத்து ஃபஹியல் ஜும்லத்து அல்லதி அவ்வலுஹா ஃபிஅலுன். As for verbal sentence is concerned, al jumlatu it's the sentence allati awwaluha fi'lun, whose first word is a fi'l. nahwa example dakhala al mudarrisu qala al mudiru yaktubu al talibu. முதல்ல வரும்போது முதல்ல எடுத்தீங்கன்னா என்ன வேர்டு fi'l வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஃபி குல் ஃபஃபி كل جملة من هذه الجمل كلمتان. இங்க வந்து ஒரு டைப் இருக்கு. في كل جملة, each and every من هذه الجمل, of all these sentences, كلمتان, ரெண்டு words இருக்கு. الكلمة الأولى فعل, the first word is a fi'l, والكلمة الثانية اسم, the second word is a noun. وهذا الاسم الذي يأتي بعد الفعل اسمه الفاعل, and this noun which comes after the verb, its name is fa'il. இந்த ஃபெயிலுக்கு பின்னாடி வருதுல்ல அதுக்கு வந்து ஃபாயில். அல் ஃபாயிலு மர்ஃபூன், the fa'il is மர்ஃபூன். ஃபாயில் எப்படி இருக்கணும்? மர்ஃபூன்ல தான் இருக்கணும். ஃபஹிம்தும், did you understand? உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ இதே மாதிரி நம்மளும் கேட்குறேன், புரிஞ்சு அந்த பாடம் அத்துல்லாஹ் நாம் ஃபஹிம்னா வல்ஹம்துலில்லாஹ். எஸ், we understood and praise belongs to Allah. அலியுன் யா உஸ்தாது, உஸ்தாத் குல்த, I said to you, குல்த you said, நீங்கள் சொன்னீங்க. கபல யௌமைனி, before 2 days, 2 நாள் முன்னாடி சொன்னீங்க. இன்னல் கலிமத்தை, indeed the word al-kalimata salasatu aqsamin. Innal kalimata salasatu, the word contains 3 categories. ஸோ நீங்கள் இன்ன போடுறதுனால கட்டாயமாக வந்து என்ன செய்யணும்னு நினைக்க தேவையில்லை, இண்டிட் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏன் என்ன வந்துச்சு? காலை கூழு ஓபு வந்தால் நடுவில் என்ன வந்துடணும்? தட்டுன்னு சொல்லும் போது இன்னும் வந்து மீனிங் வந்துடும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் இண்டிட் போடணும்னு அவசியம் இல்லை, வெரிலிலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. யூ சேட் பிஃபோர் 2 days தட், இப்போ இந்த இடத்துல தட்டு தான் மீனிங் குறிக்கும். புரியுதுங்களா? வேற வேர்ப்ஸ் வந்தால் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அன்னை யூஸ் பண்ணுவோம். மற்ற வேர்ப்ஸ் வந்தால் அதன் காலை வந்தால் அன்னை யூஸ் பண்ணுவோம். காலை அதோடைய கான்ஜுகேஷன் வந்தால் இன்னை யூஸ் பண்ணுவோம். பட் இன்னை யூஸ் பண்ணால் என்ன ஆயிடும் உங்களுக்கு? அதோடைய ஷர்த் வந்துடும். அதோட ஷர்த் என்ன? அது கலிமத்தை யூஸ் பண்ணி நம்ம மன்சூப்னு வந்துடும். சலாசத்து கபரு இன்ன மர்ஃபூ வஹுமுதா வக்ஸாம், அது வந்துடும். மாஹிய ஓடர்து. நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க வேர்டுக்கு வந்து 3 கேட்டகரி இருக்குன்னு சொல்லிட்டு, அது என்ன சொல்ல முடியுமா? மாஹிய. ஆனால் நசீதுஹா, ஐ ஃபர்காட் தெம், ஃபர்காட் த கான்செப்ட். மறந்துட்டேன். இந்த 3 களிமா சொல்லி கொடுத்தீங்க, 3 கேட்டகரி சொல்லி கொடுத்தீங்க, நான் மறந்துட்டேன்.
المدرس من يعرف هذا. Who knows this? Who does this? Who does know this? யாருக்கு இது தெரியும்? ஆஷிமுன் ஆனா ஆனாவோட நிப்பாட்டிட்டார். ஆனா விட்டுதா என்ன அங்க என்ன வந்திருக்கும்? ஆனா ஆரிஃபுஹு இப்படி வந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் முக்கியம் நீங்க பார்க்கணும். ஆனா அவரு ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்ன வந்து ஈக்குவல் டு அங்க மஹசூஃப். ஆனா ஆரிஃபுஹு ஆர் ஆரிஃபு ஹாதா. ஆரிஃபு இஸ் forwarded. I know it. So ஆரிஃபு is மஹசூஃப், it is stopped. அக்ஸாமுல் கலிமதி, the classification of the word are al-ismu wal-fi'lu wal-harfu. Noun, verb, particle. Al-mudarrisu hati mithalan. ஹாத்தினா bring, கொண்டு வாங்க. மிசால் லிகுல்லி வாஹிதின் மின்ஹா யா அம்ர். அம்ர் ஒவ்வொரு அந்த கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மிசாலை கொண்டு வாங்க. மிசால்னா ஹாத்தி வந்து ஃபேல் அம்ர். மிசாலன் மஃபூலுன் பிஹி. லிகுல்லி ஜார் மஜ்ரூர் வஹு முதாஃப் வாஹிதின் முதாஃப் இலைஹி. மின்ஹா ஜார் மஜ்ரூர் யா ஹர்ஃபுன் நிதா அம்ரு அல் முனாதா. अम्र से अलिस्मु नहव है. Examples for nouns are किताबुन, कलमुन, तालिबुन, रजुलुन, मुदरिस. वल फ़ेल नहव है. And examples for the फ़ेल खरजा, सजदा, यजलिसु, यग़सिलु, उक्तुब, वक़रा. இதெல்லாம் फ़ेल. वल हर्फ नहव है. हर्फना என்னன்னா फी, इला, मिन, नअम, ला, लन, लम, अस्सीन, कमा फी, साकुरु. அது எல்லாமே வந்து ஹர்ஃப்னு சொல்லுவோம். المدرس أحسنت يا عمرو. وعمر you did well. أحسنت you did well. استريحوا قليلا. You all take rest. கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. استريحوا படிச்சாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அப்படிதான் நினைப்போம். ரொம்ப பர்சன் ஃபீல் ஆனோடனே பிரேக். ஸோ استريحوا قليلا. Take a break. I mean take a rest for a while. قليلا. نبدأ الدرس الجديد. We'll start the new lesson بالحصة القادمة in the coming period, coming session. Next period வந்து என்ன செய்யலாம்? புது லெசன் ஆரம்பிக்கலாம். نبدأ فعل مضارع مرفوع بضمة فاعل مستتر تقديره نحن الدرس مفعول به الجديد إسناد في الحصة جار مجرور القادمة إسناد. هاشم رجع المدير من مكة يا أستاذ. مدير director school director. رجع did the director come return from Makkah يا أستاذ من مكة يا أستاذ. لما actually لما يرجع இங்க வந்து மஹசூஃப். லம்மா யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? verb இல்லாமல் கூட பயன்படுத்திக்கலாம். லம்மா not it. سيرجع he will come, he will return بعد يومين إن شاء الله. after 2 days إن شاء الله. بعد ظرف يومين என்னதுங்க? என்னது ஞாபகம் இருக்கா? போன வாரம் தான் படிச்சேன். அப்படி சொன்னாங்க. يومين مضاف إليه مجرور وعلامة جره الياء لأنه المثنى. அது டுவலோட அடையாளம். டுவல்ல மஜ்ரூரோட அடையாளம் வந்து யா. بعد 5 دقائق after 5 minutes. بعد 5 دقائق after 5 minutes. So المدرس says نبدأ الدرس الجديد. Shall we start the new lesson? நம்ம புது பாடத்தை ஆரம்பிப்போமா கேட்குறாங்க. ஆய் சர்ஃபு இஸ்திஃபாம். نبدأ فعل مضارع مرفوع بضمة فاعل مستتر تقديره نحن الدرس مفعول به الجديد إسناد. الطلاب مهلا يا أستاذ. slow down يا أستاذ. கொஞ்சம் ஸ்லோவாக போங்க உஸ்தாத். لما نكتب we did not write yet. ما كتبت على السبورة what you have written on the board. நீங்கள் எழுதி போடுறது நாங்கள் ஒன்றும் எழுதலை. அடுத்த பாடத்தை நீங்கள் போகிறீங்களா உஸ்தாத்? அப்படி சொல்லி
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லம்மா அந்த பாட்டிக்கு வந்ததுனால நக்துப் ஃபேலுன் முதாரியுன் மஜ்ஸூம் பிசுக்கூன் வாயில் முஸ்லிம் தக்திருன் நஹ்னு மா மல் மௌசூலா கதப்த அல சபூரத்தி கதப் ஃபேல் தாயிஸ் ஃபாயில் அல சபூரத்தி ஜார் மா கதப்த அல சபூரத்தி இந்த ரிசிலத்துல் மௌசூலா ரிசிலத் we did not write yet what you wrote on the book. இன்னும் வந்து நீங்கள் எழுதி போடுறது நாங்கள் ஒன்றும் எழுதலை. ஸோ மஹலன் யவுஸ்தான் ஸ்லோடன் யவுஸ்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஸோ ஹியர் தமாரீனு. ஸோ let us do two tamarins as we do usually. Then inshallah we'll continue class in the next session. Tamarin. Ajib عن الأسئلة الآتية. Answer the following questions. أين ذهب هارون وأصدقائه? Where did Harun and his friends go? எங்க போயிட்டாங்க? ذهبوا إلى المطار. They went to the, as per the statement என்ன இருக்கு? They went to the airport to receive their head. அவங்களுடைய சேர்மன் பிரசிடென்ட்டை வந்து கூப்பிடுறதுக்காக ஏர்போர்ட் போயிட்டாங்க. ذهبوا إلى المطار استقبال رئيسهم to receive their head. Okay. லிம லம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிம, செகண்ட் வந்து லம் யக்துப். லிம லம் யக்துப் அலியுன் அல் வாஜிபாத். Why did Ali did not write the homework? Al வாஜிபாத் ஏன் இல்லைன்னா பிகாஸ் லம் எஃப்எம் அத்தர்ஸ், பிகாஸ் he did not understand the lesson. கான்செப்ட் தெரியல, அதனால் எழுதலை. சிம்பிள். நம்பர் 3 மா ஹுவ ஷையு அல்லதி லம் யஃப்ஹம்ஹு அலியுன். லம் யஃப்ஹம்ஹு அலியுன். அலியுன் தான் ஃபைல், ஸோ டபுள் நம்ம போடணும். எஃப்எம் வந்து ஏன் வந்தது லம்னால. ஹூ வந்து மஃபூல் பிஹி. ஹூ எதை குறியுது? அஷை. வாட் இஸ் த திங் விச் அலி டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். எது வந்து அலிக்கு புரியல. லம் யஃப்ஹம் அல் ஃபர்க் பைன அல் ஜும்லத்துல் ஃபைலியத்தி அல் ஜும்லத்துல் இஸ்மியத்தி. he did not understand the difference between the ஜும்லா இஸ்மியா and ஜும்லா. அப்போ என்ன எழுதணும்? லம் யஃப்ஹம் லம் யஃப்ஹம் الفرق بين الجملة الاسمية والجملة الفعلية. الفرق مفعول به. Did not understand the difference between the ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபைலியா. அதான் அவர் சொல்றாரு. என்ன விஷயம் அவருக்கு புரியாது. ஷரஹ. இப்போ நீங்கள் என்ன படிச்சிடக்கூடாது? அஷ்ரஹு படிச்சிடக்கூடாது. அதுதான் மெயின். ஏன்னா இங்கே இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இது ரெண்டு விதமாக நீங்கள் படிக்கலாம். ஒன்று ஷரஹ அஷ்ரஹு. அஷ்ரஹு நஷ்ரஹு இருக்குல்ல, ஷரஹ யஷ்ரஹு தஷ்ரஹு தஷ்ரஹு அஷ்ரஹு நஷ்ரஹு படிக்கலாம். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு உங்களுக்கு? ஷரஹ. எனக்கு கொஸ்டின் டேக் வந்துருக்கு. ஷரஹ அல் முதரிசு அத்தர்ஸ மரத்துன் உஹ்ரா. தி டீச்சர் எக்ஸ்பிளைன் த லெசன் ஒன் மோர் டைம். அப்போ ஷரஹ தான். ஷரஹ. வந்து ஹர்ஃப் இஸ்திஃபாம், ஷரஹ ஃபேல். அல் முதரிசு ஃபாயில், அத்தர்ஸ மஃபூல் பிஹி, மரத்துன் உஹ்ரா. மரதர் உஹ்ரா இஸ்னாத். பண்ணாரா டீச்சரு? எஸ். நாம் மட்டும் நீங்கள் போடணும். ஷரல் முதலிசு அத்தர்ஸ மரத்துல் உஹ்ரா. அப்படி ஆஸ் இட் இஸ். மட்டும் எடுத்துட்டு நாம் alhamdulillah by Allah's grace and fadl we have partially finished the lesson of lesson 21. Inshallah we'll continue the tamarin part in the next session. Jazakumullah khairan. Barakallahu feekum. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.